இறங்குறேன்ட்டு நாங்கள் கேட்ட கேள்விக்கு டீசெண்டாக எத்தனையோ வெளிநாட்டுக்காரங்க வந்து கொமெண்ட் அடிச்சுட்டு போட்டாங்க. இங்கே தம்பி நீ சொந்த நாட்டில் ஊரில் வீட்டை தான் இருக்கிறேன், அது உனக்கு தெரியாது, முட்டாள் வெளிநாட்டில் இருக்கிறன்ற பேரில் அவர்கள் படம் பாடு. அது என்ன பாடு? இப்போ நீங்கள் மட்டும்தான் கஷ்டப்படுறீங்களா? வெளிநாட்டில் நீங்கள் கஷ்டப்படலாம், வாய்ப்பு இருக்குது, குளிர் இருக்குது, மற்றது மாடிப்படியிலேருந்து இறங்கி வரது அப்படி இப்படின்னு சொல்லி சில கஷ்டங்கள் இருக்கலாம். அப்போ நாங்கள் இலங்கையில் இருக்கிறாங்களே நான் கூறிய பிச்சு கொண்டா கொட்டுது, இங்கே நாங்களும் கஷ்டம் தான் படுறோம். உண்மையிலே வெளிநாட்டுக்காரில் நாங்கள் படுற கஷ்டங்கள்னு சொல்லி சில லிஸ்ட் இருக்குது. நான் அதில் இப்போ முந்தி வந்து 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காணி விற்றுது. அதில் வீட்டை வாங்கி கட்டி போட்டு எங்களோட குடும்பம் எல்லாம் சந்தோஷமாக இருந்தது. வெளிநாட்டில் இருந்து வந்து நீங்கள் ஐயோ எங்களுக்கு எந்த விலையும் என்ன பிரச்சனை இல்லை, அந்த காணி வேணும் இந்த காணி வேணும் காணி விலையை ஏற்றி விட்டு இன்றைக்கு ஒரு பிறப்பு காணி 1 கோடி ரூபாய்க்கு 1 ரூபா குறையாதுன்னு சொல்லி காணிக்காரெல்லாம் கங்கடம் காட்டி கொண்டு நிற்கிறதுக்கும் காணி வாங்கலாமல் எங்கிட்ட சொன்னால் வாடகை வீட்டிலேருந்து அப்படியே காலாவதியாக போகிறதுக்கும் காரணம் யார்? நீங்கள். வீட்டில் தண்ணி தொட்டி இல்லைன்னு சொல்லி சொன்னால் பக்கத்து வீடு கிணத்துல இருக்கிற தண்ணி தொட்டியில் பிள்ளையை முழுக்காட்டி போட்டு ஒரு 4 தாமரைப்பூ பிச்சு போட்டு முழுக்காட்டி போட்டு நடையா ஒரு மேளமும் ஒரு நாதஸ்வரத்தோடையும் வீட்டை கூட்டி கொண்டு வந்து சொக்கட்டான் பந்தலில் செஞ்ச சாமத்திய விடலாம் போய் ஒரு 30 நாளைக்கு முதலே மண்டபத்தை புக் பண்ணி ஃபைபர் தாமரை குளத்தில் குளிக்க பண்ணி பிள்ளையை பல்லக்கில் ஏற்றி 3 யானை இடவில் செண்டமேளம் பின்னால் ஒரு 10 கேடிஹெச் 10-15 கேடிஹெச்சை விட்டு கேமராமேன் கிம்பிள் எங்கே விடுறது தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் மாட்டி வீடியோ கோப்பி எடுத்து அதை பக்கத்து சீட்டில் இருக்கிற பிள்ளை வள்ளிக்கூடத்தில் பார்த்து அதை பற்றி ஐயோ எனக்கு மங்கட அப்பா இப்படி சாமத்திய வீடு செய்யலைன்னு சொல்லி மன கஷ்டப்படுறதுக்கும் எந்த பிள்ளை அந்த தேவைப்பட்ட மனசில் இதாண்டா சாமத்திய வீடு நீங்கள் முந்தி செஞ்சதெல்லாம் சாமத்திய வீடுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மென்டாலிட்டியை கிரியேட் பண்ணி ஐயோ எந்த பிள்ளைக்கு இப்படி சாமத்திய வீடு செய்யலையேன்னு சொல்லி செய்யலாமல் போயிட்டு நான் ஒரு கஷ்டப்பட்ட திருப்பனாயிட்டேன்னு சொல்லி அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் யார்? நீங்கள். ஐயா ராசா உனக்கு மாமா இருக்கிறேன் சித்தப்பா இருக்கிறேன் உனக்கு காசு அனுப்புவேன், நீ வீட்டை எந்த வேலைக்கும் போகிறதில்ல, வீட்டில் பக்குவமாக இருந்தால் சரின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு படிப்பும் துடிப்பும் மிக்க இளம் சமுதாயத்துக்கு கேடிஎம் கேடிஹெச்சும் வாங்கி கொடுத்து அதை ஓடுற நேரம் போக மிச்ச நேரம் என்ன செய்யணும் தெரியாமல் கஞ்சாவும் குடுவும் அடித்து ஒரு இளம் சமுதாயம் சிரழிஞ்சு போகிறதுக்கு காரணம் யார்? நீங்கள். யூடியூப்பில் ஒரு சேனலை திறந்து கஷ்டப்பட்டாங்களை தேடி பிடிச்சி உதவி செஞ்சோன்னு வந்தவங்களுக்கு கணக்கு வழக்கு இல்லாமல் காசு அனுப்பி அவங்கள கல்லராக்கி கடைசியாக இன்றைக்கு உண்மையிலேயே நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட பின்வாங்கிறதுக்கு காரணம் யார்? நீங்கள். இப்படி நாங்கள் படுற கஷ்டத்தை விட எல்லாம் நீங்கள் வெளிநாட்டில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ கையில் இருக்கிற காசை கொண்டு ஸ்ரீலங்காவுக்கு வாங்க, ஒரு 20 கறவை மாடு வாங்கி வளங்க, பாலை கறந்து போட்டு நெஸ்லே கம்பெனியை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவன் அந்த கொப்பியில் எழுதி போட்டு மாத கடைசியில் காசு தருவான். அதை எடுத்து பிள்ளைகளுக்கு உடுப்பு எல்லாம் வாங்கி கொடுத்து மனசு உள்ளோட இங்கே ஸ்ரீலங்காவில் சந்தோஷமாக இருக்குது. அங்கே கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னால் ஏங்க மறுபடியும் ஸ்ரீலங்காவுக்கு வாங்க. நான் கதைச்ச இந்த கதையில் ஏதாச்சும் பிழை இருந்தால் எவனாச்சும் வந்து கீழே கொமெண்டில் சரின்னு இல்லைடா அப்படி இல்லைன்னு சொல்லி கதை கேட்டு பார்ப்போம். ஒருத்தரும் சொல்ல மாட்டான். ஏன்டா அதுதான் உண்மை.